வெல்கம் டு டுடே எஜுகேஷன் தமிழ். பிசி எக்ஸாமுக்கான டேட் நவம்பர் 9 அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். சரிங்களா, எண்ணி பார்த்தோம்னா 1 மந்த் தான் டயம் இருக்கு. ஸோ இதில் நம்ம என்னதான் படிச்சிருந்தாலுமே படித்ததை டெஸ்ட் போட்டு பார்த்தா மட்டும்தான் நம்மளுக்கு மைண்டில் ஸ்டோர் ஆயிருக்கா அப்படிங்கிறது தெரியும். சரிங்களா, ஸோ இந்த வீடியோவில் ஒரு கொஸ்டினை 2 டயம் ரீட் பண்ணுவேன். இதில் உங்களுக்கு 3 செகண்ட் டயம் இருக்கும். இந்த டயத்துக்குள்ள உங்களுக்கு ஆன்சரை கண்டுபிடிக்க முடியுதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா, நம்ம 10th சயின்ஸ்ல இருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான் எடுத்துருக்கோம். சரிங்களா, ஸோ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் பார்க்குறவங்களும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம வீடியோவை முழுசா பாருங்க. சரிங்களா, எனவே நம்ம இந்த மாதிரி 10th சோசியல் சயின்ஸ்ல இருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் போட்டிருந்தோம். சரிங்களா, அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். அந்த வீடியோவை பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஓகே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், HIV ஆராய்ச்சி சிகிச்சையின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் யார்? HIV ஆராய்ச்சி சிகிச்சையின் முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் யார்? ஆப்ஷன் சி, சுனிதா சாலமோன் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரி, ஒரு கொஸ்டினை பார்க்கும்போது அது கூட லிங்க் ஆகிற கொஸ்டினை மைண்ட்ல வருதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இப்போ HIV அப்படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா எய்ட்ஸ் நோயை கண்டுபிடிக்கிற வைரஸ் தான் HIV. சரிங்களா, ஸோ அப்போ எய்ட்ஸ் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எய்ட்ஸ் நம்ம இந்தியாவில் எந்த மாநிலத்தில் ஃபர்ஸ்ட் வந்துச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும், தமிழ்நாட்டில் சென்னையில தான் வந்துச்சு. சரிங்களா, ஸோ அந்த எய்ட்ஸோட விரிவாக்கம் தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்க. ஆல்ரெடி பிசி எக்ஸாம்ல 1 டைம் இந்த கொஸ்டினே ரிப்பீட் ஆகிருந்துச்சு. சரிங்களா, எய்ட்ஸோட விரிவாக்கம் தெரிஞ்சது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, ஓகே, செகண்ட் கொஸ்டின், இந்தியாவில் முதல் பெண் வன உயிரி புகைப்பட கலைஞர் யார்? இந்தியாவில் முதல் பெண் வன உயிரி புகைப்பட கலைஞர் யார்? ஆப்ஷன் டி, ராதிகா ராமசாமி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஓகே, தேர்ட் கொஸ்டின், யானைகள் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? யானைகள் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? ஆப்ஷன் சி, 1992 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா, இதுல இருக்க ஆப்ஷன் ஏயை பார்த்த உடனே ஞாபகத்துக்கு வரணும். 1972 எங்க பார்த்தோம்? வன உயிரி பாதுகாப்பு சட்டம் அப்படின்னா 1972. சரிங்களா, இதே மாதிரி 1973 ஒன்று இருக்கும். அது என்ன அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, ஸோ இந்த மாதிரி லிங்க் பண்ணி படிங்க, அப்பதான் நம்ம படிச்சது மைண்ட்ல அப்படியே நிற்கும். சரிங்களா, ஓகே, தேர்ட் கொஸ்டின், கச்சா எண்ணெய் பயன்படுத்தும் 3வது பெரிய நாடு எது? கச்சா எண்ணெய் பயன்படுத்தும் 3வது பெரிய நாடு எது? ஆப்ஷன் பி, இந்தியா அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின்ல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, அதாவது நான் இப்போ சொல்றது யாருக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த கொஸ்டின் எனக்கு புரியவே இல்லை, இந்த கொஸ்டின் நான் படிக்கவே இல்லை, இதுக்கு என்ன ஆன்சரை சூஸ் பண்ணுனே தெரில அப்படின்னு இருக்கிறவங்க இந்த மாதிரி 3வது பெரிய நாடு, இல்லை 2வது பெரிய மாநிலம் எது, இல்லை 7வது மாநிலம் எது, இந்த மாதிரி மாநிலம் இல்லை நாடு அந்த மாதிரி ஒரு இது கேட்காங்க அப்படின்னா நம்மளோட இந்தியா இல்லை தமிழ்நாடு இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் சூஸ் பண்ணிடுங்க. யாருக்கு சொல்கிறேன் அப்படின்னா, எதுவுமே அதாவது நான் படிக்கவே இல்லை, இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரியவே தெரியாது அப்படிங்கிறவங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா, ஸோ ஆப்ஷன் தெரிஞ்சவங்க படித்தவங்களுக்கு ஞாபகம் வந்துடும், அந்த ஆன்சரை போட்டுருங்க. ஒருவேளை மைண்ட்ல கொலாப்ஸ் ஆகி எதுனே தெரியல அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல ஆப்ஷன்ல இந்தியாவில் தமிழ்நாடு இருந்துச்சுன்னா அதை போடுங்க. மேக்சிமம் அதுதான் இருக்கும். எதுக்காக அப்படின்னா, இப்போ எப்படி சொல்ல, இப்போ 3வது பெரிய நாடு, அதாவது நம்மளோட நாட்டையும் நம்மளோட மாநிலத்தையும் உயர்த்தி தான் பேசியிருப்பாங்க. சரிங்களா, ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. சரிங்களா, ஓகே, 5th கொஸ்டின், தாஜ்மஹால் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? தாஜ்மஹால் எந்த மாநிலத்தில் அமைந்துள்ளது? ஆப்ஷன் பி, உத்தரப்பிரதேசம் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஆல்ரெடி பேஸ் எக்ஸாம்கோட ஓல்டு கொஸ்டின் பார்த்தவங்களுக்குலாம் தெரியும், லாஸ்ட் இயர் தாஜ்மஹால் எந்த நதிக்கரையில் அமைந்துள்ளதுன்னு கேட்டிருப்பாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அந்த ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னாலும் அப்படியே கமெண்ட்ல பண்ணிருங்க. சரிங்களா, ஓகே, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, உத்தரப்பிரதேசத்துல தான் தாஜ்மஹால் இருக்குது. சரிங்களா, ஓகே, 6th கொஸ்டின், அதிகப்படியான புற்றுநோய் வகை எது? அதிகப்படியான புற்றுநோய் வகை எது? ஆப்ஷன் சி, கார்சினோமோ அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி, கார்சினோமோ அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஓகே, 7th கொஸ்டின், காடுகள் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? காடுகள் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? ஆப்ஷன் ஏ, 1980 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். 8th கொஸ்டின், புலிகள் பாதுகாப்பு திட்டம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? புலிகள் பாதுகாப்பு திட்டம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது?
சரிங்களா? இது வந்து நம்ம ஏற்கனவே உங்கள்கிட்ட கேட்ட கொஸ்டின் தான். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி 1973 தான் கரெக்ட் ஆன்சர். 1973 புலிகள் பாதுகாப்பு திட்டம், 1972 வன உயிரி பாதுகாப்பு சட்டம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒன்று கூட இன்னொன்று லிங்க் பண்ணி படிச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, 9th கொஸ்டின். உலகின் மிக உயரமானதும் மிக பெரியதுமான காற்றாலை எங்கு அமைந்துள்ளது? உலகின் மிக உயரமானதும் மிக பெரியதுமான காற்றாலை எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ ஹவாய் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஓகே, 10வது கொஸ்டின். ஹரியால சோழ மன்னரால் கட்டப்பட்ட கல்லணை எந்த நூற்றாண்டில் கட்டப்பட்டது? கரிகால சோழ மன்னரால் கட்டப்பட்ட கல்லணை எந்த நூற்றாண்டில் கட்டப்பட்டது? ஆப்ஷன் பி கிபி 2ஆம் நூற்றாண்டு அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின்ல இன்னொரு கொஸ்டினும் இருக்கு. அதாவது கல்லணை யாரால் கட்டப்பட்டது அப்படின்னா கரிகால சோழன். சரிங்களா? ஸோ இப்போ உங்களுக்கானது கல்லணை எந்த மாவட்டத்துல இருக்கு அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா கமெண்ட் பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு கொஸ்டினை படிக்கும்போது அதுல இருந்து ஒரு கொஸ்டின் எடுத்து பாருங்க. அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அப்படியே மைண்ட்ல ஸ்டோரா இருக்கும். சரிங்களா? ஓகே, 11வது கொஸ்டின். இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எங்கு அமைந்துள்ளது? இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் டி உத்தரகாண்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி உத்தரகாண்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். 12வது கொஸ்டின். மனிதன் உருவாக்கிய முதல் கலப்பின தானியம் எது? மனிதன் உருவாக்கிய முதல் கலப்பின தானியம் எது? ஆப்ஷன் ஏ டிரெடிகோல் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ டிரெடிகோல் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஓகே, 13வது கொஸ்டின். டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பத்தை வடிவமைத்தவர் யார்? டிஎன்ஏ விரல் ரேகை தொழில்நுட்பத்தை வடிவமைத்தவர் யார்? ஆப்ஷன் டி அலெக்ஜெப்ரே அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அலெக்ஜெப்ரே அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். விசையின் சுழற்சி விளைவு கீழ்காணும் எந்த விளையாட்டில் பயன்படுகிறது? விசையின் சுழற்சி விளைவு கீழ்காணும் எந்த விளையாட்டில் பயன்படுகிறது? ஆப்ஷன் டி சைக்கிள் பந்தயம். ஆப்ஷன் டி சைக்கிள் பந்தயம் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். மின்தடையின் எஸ்ஐ அலகு என்ன? மின்தடையின் எஸ்ஐ அலகு என்ன? ஆப்ஷன் பி ஓம் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த சாய்ஸை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும், நம்மளே கொலாப்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். மின்தடையோட அழகு நம்மளுக்கே தெரியும் ஓம்னு பார்த்தா, ஆனால் நம்ம அங்கே போய் பார்க்கும்போது ஓம் மீட்டர்னு கொடுத்துருப்பாங்க, ஓம்னு இருக்கும். ஸோ நம்மளுக்கு அப்படியே கொலாப்ஸ் ஆயிரும். ஸோ படிக்கிறத தெளிவாக படிங்க. சரிங்களா? அப்போதான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் நிலைமம் எதனை சார்ந்தது? கீழ்கண்டவற்றுள் நிலைமம் எதனை சார்ந்தது? ஆப்ஷன் பி பொருளின் நிறை அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கணத்தாக்கு கீழ்கண்டவற்றுள் எதற்கு சமமானது? கணத்தாக்கு கீழ்கண்டவற்றுள் எதற்கு சமமானது? ஆப்ஷன் ஏ உந்தமாற்றம் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ உந்தமாற்றம் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். நிறை மதிப்பு மாறாமல் புவியானது தனது ஆரத்தில் 50% சுருங்கினால் புவியில் பொருட்களின் எடையானது? நிறை மதிப்பு மாறாமல் புவியானது தனது ஆரத்தில் 50% சுருங்கினால் புவியில் பொருட்களின் எடையானது? ஆப்ஷன் சி 300% அதிகரிக்கும். ஆப்ஷன் சி 300% அதிகரிக்கும் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். 100 கிலோகிராம் நிறைவுடைய மனிதனின் எடை புவிப்பரப்பில் எவ்வளவு இருக்கும்? 100 கிலோகிராம் நிறைவுடைய மனிதனின் எடை புவிப்பரப்பில் எவ்வளவு இருக்கும்? ஆப்ஷன் பி 980 என் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். பொருளின் அளவிற்கு சமமான தலைகீழான மெய்பிம்பம் கிடைக்க பொருள் வைக்கப்பட வேண்டிய தொலைவு எது? பொருளின் அளவிற்கு சமமான தலைகீழான மெய்பிம்பம் கிடைக்க பொருள் வைக்கப்பட வேண்டிய தொலைவு எது? ஆப்ஷன் பி 2f அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி 2f அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டை சரி செய்ய உதவுவது எது? விழி ஏற்பமைவு திறன் குறைபாட்டை சரி செய்ய உதவுவது எது? ஆப்ஷன் சி இருபுற குவிலன்ஸ். ஆப்ஷன் சி இருபுற குவிலன்ஸ் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர்.
நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எது சரியானது? அதாவது மின்னோட்டம் பாயும் வீதம் மின்னோட்டமா இல்ல மின்னூட்டமா இல்ல மின்னோட்டமா இல்ல மின்னாற்றலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ மின்னோட்டம் பாயும் வீதம் மின்னோட்டம் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், கிலோவாட் மணி என்பது எதனுடைய அலகு? கிலோவாட் மணி என்பது எதனுடைய அளவு? ஆப்ஷன் சி மின்னாற்றல் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி மின்னாற்றல் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மின்னழுத்த வேறுபாட்டின் எஸ்ஐ அலகு என்ன? மின்னழுத்த வேறுபாட்டின் எஸ்ஐ அலகு என்ன? மின்னழுத்த வேறுபாட்டோட எஸ்ஐ அலகு வோல்ட். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ வோல்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? இதுல கூலும் அப்படின்னாலே நம்மளுக்கு தெரியும் எதோட அலகு, மின்னூட்டத்தோட அலகு. சரிங்களா? ஸோ மின்னூட்டத்தின் அலகு கூலும். சரிங்களா? இந்த ஜூல் அப்படிங்கிறது எதோட அலகு அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, அடுத்த கொஸ்டின், மனிதரால் உணரக்கூடிய செவியுணர் ஒளியின் அதிர்வெண் என்ன? மனிதரால் உணரக்கூடிய செவியுணர் ஒளியின் அதிர்வெண் என்ன? ஆப்ஷன் சி 20 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி 20 ஹெர்ட்ஸ் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கதிரியக்கத்தின் அலகு என்ன? கதிரியக்கத்தின் அலகு என்ன? கியூரி, ரான்சன், பெக்ரோல் இவை அனைத்தும் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி இவை அனைத்தும் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டின்ல இருந்து உங்களுக்கான கொஸ்டின், கதிரியக்கத்தின் எஸ்ஐ அலகு என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், காமினி அணுக்கரு உலை அமைந்துள்ள இடம் எது? காமினி அணுக்கரு உலை அமைந்துள்ள இடம் எது? ஆப்ஷன் பி கல்பாக்கம் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி கல்பாக்கம் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கட்டுப்பாடான தொடர்வினைக்கு எடுத்துக்காட்டு தருக. கட்டுப்பாடான தொடர்வினைக்கு எடுத்துக்காட்டு தருக. ஆப்ஷன் சி அணுக்கரு உலை. ஆப்ஷன் சி அணுக்கரு உலை அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ இதை பார்த்தாலே தெரியும் கட்டுப்பாடான தொடர்வினை அப்படின்னாலே இங்க இருக்க அணுக்கரு உலை எல்லாமே ஒரு கட்டுப்பாடா இருக்கும். சரிங்களா? பட் இப்ப கட்டுப்பாடற்ற தொடர்வினை அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒரு மோல் நைட்ரஜனின் அணு நிறை எவ்வளவு? ஒரு மோல் நைட்ரஜனின் அணு நிறை எவ்வளவு? ஆப்ஷன் டி 14 கிராம். ஆப்ஷன் டி 14 கிராம் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஆக்சிஜனின் கிராம் மூலக்கூறு நிறை எவ்வளவு? ஆக்சிஜனின் கிராம் மூலக்கூறு நிறை எவ்வளவு? ஆப்ஷன் சி 32 கிராம் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். கீழ்கண்டவற்றுள் எது மூவணு மூலக்கூறுகள் ஆகும்? நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் எது மூவணு மூலக்கூறுகள் ஆகும்? ஆப்ஷன் டி கார்பன் டை ஆக்சைடு அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், பாஸ்பரஸின் அணுக்கட்டு எண் என்ன? பாஸ்பரஸின் அணுக்கட்டு எண் என்ன? ஆப்ஷன் டி 4. ஆப்ஷன் டி 4 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள தொடர்கள் மற்றும் தொகுதிகளின் எண்ணிக்கை என்ன? ஆவர்த்தன அட்டவணையில் உள்ள தொடர்கள் மற்றும் தொகுதிகளின் எண்ணிக்கை என்ன? ஆப்ஷன் சி 7, 18. அதாவது 7 தொடர்கள் 18 தொகுதிகள் இருக்கு. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின், ரசக்கலவை உருவாக்கலில் தேவைப்படும் முக்கியமான உலோகம் எது? ரசக்கலவை உருவாக்கலில் தேவைப்படும் முக்கியமான உலோகம் எது? ஆப்ஷன் பி ஹஜ்ஜி. ஆப்ஷன் பி ஹஜ்ஜி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஹஜ்ஜி அப்படிங்கிறது நம்ம எதை குறிப்போம்? பாதரசத்தை குறிப்போம். சரிங்களா? எம்ஜி அப்படின்னா மெக்னீஷியத்தை குறிப்போம். சரிங்களா? அந்த ஏஜி அப்படிங்கிறது எதை குறிப்போம் அப்படிங்கிறத கமெண்ட்ல பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, டேஷ் என்பது எதனுடைய ஆவர்த்தன பண்பு ஆகும்? டேஷ் என்பது எதனுடைய ஆவர்த்தன பண்பு ஆகும்? எலக்ட்ரான் கவர்த்தன்மை. ஆப்ஷன் டி எலக்ட்ரான் கவர்த்தன்மை அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹேலஜன் குடும்பம் எத்தனையாவது தொகுதியை சார்ந்தது? ஹேலஜன் குடும்பம் எத்தனையாவது தொகுதியை சார்ந்தது? ஆப்ஷன் சி 17 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் சி 17 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அந்த 18வது தொகுதி அப்படிங்கிறது மந்த வாயுக்கள். சரிங்களா? ஸோ 16வது தொகுதி அப்படிங்கிறது ஆக்சிஜன் குடும்பம். சரிங்களா? ஸோ இந்த 15வது தொகுதி என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, அலுமினியத்தின் முக்கிய தாது எது? அலுமினியத்தின் முக்கிய தாது எது? பாக்சைட்.
சரிங்களா. ஸோ இப்போ அலுமினியத்தோட முக்கியத்தாது பாக்சைட் அப்படின்னா அப்போ இரும்போட முக்கியத்தாது என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தோணணும். சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஆன்சரை பார்த்துக்கோங்க. சரிங்களா. நீங்கள் கமெண்ட் பண்ணலனாலும் ஓகே தான். பட் ஆனால் நீங்கள் ஒரு கொஸ்டினை படிக்கும்போது இன்னொரு கொஸ்டின் நம்மளுக்கு அதுக்கான ஆன்சர் வருதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. சரிங்களா. ஸோ அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நம்ம படிச்சது அப்படியே மைண்டில் நிற்குது அப்படிங்கிறது நமக்கே தெரியும். சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் எது நீர் உறிஞ்சும் தன்மை கொண்டது? கீழ்கண்டவற்றுள் எது நீர் உறிஞ்சும் தன்மை கொண்டது? ஆப்ஷன் பி, ஆப்ஷன் சி சிலிக்கா ஜெல். ஆப்ஷன் சி சிலிக்கா ஜெல் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். டிஎஃப்எம் என்பது சோப்பின் எந்த பகுதி பொருட்களை குறிக்கிறது? டிஎஃப்எம் என்பது சோப்பின் எந்த பகுதி பொருட்களை குறிக்கிறது? ஆப்ஷன் டி கொழுப்பு அமிலம். ஆப்ஷன் டி கொழுப்பு அமிலம் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றுள் எது மயக்கமூட்டியாக பயன்படுகிறது? கீழ்கண்டவற்றுள் எது மயக்கமூட்டியாக பயன்படுகிறது? ஆப்ஷன் சி ஈத்தர். ஈத்தர் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின். எரிசாராயம் என்பது ஒரு நீர்ம கரைசல் ஆகும். இதில் உள்ள எத்தனாலின் சதவீதம் என்ன? எரிசாராயம் என்பது ஒரு நீர்ம கரைசல் ஆகும். இதில் உள்ள எத்தனாலின் சதவீதம் என்ன? ஆப்ஷன் சி 95.5% அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். காஸ்பேரியன் பட்டையில் வேரின் எந்த பகுதியில் காணப்படுகிறது? காஸ்பேரியன் பட்டை வேரின் எந்த பகுதியில் காணப்படுகிறது? ஆப்ஷன் ஏ அகத்தோல் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ அகத்தோல் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். உள்நோக்கிய சைலம் என்பது எதன் சிறப்பு பண்பு ஆகும்? உள்நோக்கிய சைலம் என்பது எதன் சிறப்பு பண்பு ஆகும்? ஆப்ஷன் டி தண்டு அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி தண்டு அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். செல்லின் ஏடிபி உற்பத்தி தொழிற்சாலை என்று அழைக்கப்படுவது எது? செல்லின் ஏடிபி உற்பத்தி தொழிற்சாலை என்று அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன் டி மைட்டோகாண்ட்ரியா. மைட்டோகாண்ட்ரியா அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா. ஸோ இதே மாதிரி ஆப்ஷன்ல இருக்கிறது நீங்களே ஒரு வாட்டி சொல்லி பாருங்க. நம்ம இப்போ ஆப்ஷன்லாம் சொல்லிடலாம். பட் என்ன அப்படின்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும். சரிங்களா. ஸோ அதனால தான் ஆப்ஷன் சொல்லலாம். நீங்களே பார்த்துங்க. இப்போ பசுங்கணிகம் அப்படிங்கிறத பார்த்தாலே இந்த பசுங்கணிகம் எதுக்காக யூஸ் ஆகுது அப்படிங்கிறத நீங்களே பாருங்க. சரிங்களா. செல்சுவர் அப்படின்னா என்ன, உட்கர் அப்படின்னா என்ன, அதெல்லாம் எல்லாமே நீங்கள் மைண்டில் ஞாபகத்துக்கு வருதா அப்படிங்கிற மட்டும் ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். காய்ச்சலா சுவாசத்தின் மூலம் உருவாவது எது? காய்ச்சலா சுவாசத்தின் மூலம் உருவாவது எது? ஆப்ஷன் ஏ எத்தில் ஆல்கஹால். ஆப்ஷன் ஏ எத்தில் ஆல்கஹால் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். அட்டையின் உடலில் உள்ள கண்டங்களின் எண்ணிக்கை எத்தனை? அட்டையின் உடலில் உள்ள கண்டங்களின் எண்ணிக்கை எத்தனை? ஆப்ஷன் பி 33 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி 33 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இளம் உயிரிகளை பிரசவிக்கும் விலங்குகள் எது? இளம் உயிரிகளை பிரசவிக்கும் விலங்குகள் எது? ஆப்ஷன் ஏ விவி பேரஸ் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். நுனி ஆதிக்கத்தின் மீது நேர்விளைவை உருவாக்கும் ஹார்மோன் எது? நுனி ஆதிக்கத்தின் மீது நேர்விளைவை உருவாக்கும் ஹார்மோன் எது? ஆப்ஷன் டி ஆக்சின் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இருமுனை நியூரான்கள் காணப்படும் இடம் எது? இருமுனை நியூரான்கள் காணப்படும் இடம் எது? ஆப்ஷன் ஏ கண் விழித்திரை அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். மனித மூளையில் கடத்தும் மையமாக செயல்படும் பகுதி எது? மனித மூளையில் கடத்தும் மையமாக செயல்படும் பகுதி எது? ஆப்ஷன் பி தலாமஸ் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது எது? இதயத்தின் இதயம் என அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன் சி எஸ்ஏ கணு அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா. அந்த எஸ்ஏ கணுவை எப்படி சொல்லுவாங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஜிப்ரலின்களின் முக்கிய விளைவு எது? ஜிப்ரலின்களின் முக்கிய விளைவு எது? ஆப்ஷன் பி குட்டை தாவரங்களை நீட்சி அடைய செய்வது. குட்டை தாவரங்களை நீட்சி அடைய செய்வது. நெக்ஸ்ட் கொஸ்டின். வாந்தி எடுப்பதை கட்டுப்படுத்தும் மையம் எது? வாந்தி எடுப்பதை கட்டுப்படுத்தும் மையம் எது? ஆப்ஷன் பி முகுளம் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். கீழ்கண்டவற்றில் எது நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படுகிறது? ஆப்ஷன் டி கணையம். ஆப்ஷன் டி கணையம் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின். அவசரகால படை என்று அழைக்கப்படுவது எது?
அவசரகால படை என்று அழைக்கப்படுவது எது? ஆப்ஷன் ஏ அட்ரினல் சுரப்பி. ஆப்ஷன் ஏ அட்ரினல் சுரப்பி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இலைகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரம் எது? இலைகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் தாவரம் எது? ஆப்ஷன் டி பிரியோஃபுல்லம் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் டி பிரியோஃபுல்லம் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பாலிலா இனப்பெருக்க முறையான மொட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் உயிரினம் எது? பாலிலா இனப்பெருக்க முறையான மொட்டு விடுதல் மூலம் இனப்பெருக்கம் செய்யும் உயிரினம் எது? ஆப்ஷன் பி ஈஸ்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் பி ஈஸ்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கருவுறுதலுக்கு பின்பு சூர்ப்பை டேஸாக மாறுகிறது. கருவுறுதலுக்கு பின்பு சூர்ப்பை டேஸாக மாறுகிறது. ஆப்ஷன் ஏ விதைகள் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மெண்டலின் கருத்துப்படி அல்லீல்கள் கீழ்கண்ட எந்த பண்புகளை பெற்றுள்ளது? மெண்டலின் கருத்துப்படி அல்லீல்கள் கீழ்கண்ட எந்த பண்புகளை பெற்றுள்ளது? ஆப்ஷன் சி பண்புகளை நிர்ணயிப்பது. ஆப்ஷன் சி பண்புகளை நிர்ணயிப்பது அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார்? பயன்பாடு மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாட்டை முன்மொழிந்தவர் யார்? ஆப்ஷன் டி லாமார்க் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், தொல் உயிர் படிமங்களின் காலத்தை பற்றி அறிய உதவும் தற்போதைய முறை எது? தொல் உயிர் படிமங்களின் காலத்தை பற்றி அறிய உதவும் தற்போதைய முறை எது? ஆப்ஷன் டி ரேடியோ கார்பன் முறை அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், பூசா கோமல் என்பது டேஸ் நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற ரகம். பூசா கோமல் என்பது டேஸ் நோய் எதிர்ப்பு திறன் பெற்ற ரகம். ஆப்ஷன் ஏ தட்டைப்பயிறு அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், அளவுக்கு மிஞ்சிய மதுப்பழக்கத்தினால் உருவாவது எது? அளவுக்கு மிஞ்சிய மதுப்பழக்கத்தினால் உருவாவது எது? ஆப்ஷன் ஏ கல்லீரல் சிதைவு அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், மது அருந்தியவுடன் உடலில் முதலில் பாதிக்கப்படும் பகுதி எது? மது அருந்தியவுடன் உடலில் முதலில் பாதிக்கப்படும் பகுதி எது? ஆப்ஷன் டி மைய நரம்பு மண்டலம் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் என்பது எது? புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் மூலம் என்பது எது? அதாவது சூரிய ஒளி ஆற்றலை எடுத்துக்கலாம். சூரிய ஆற்றல் சரிங்களா. மிச்சம் எல்லாமே பெட்ரோலியம் அது எல்லாமே புதுப்பிக்கத்தக்க அது சரிங்களா. ஸோ புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் சூரிய ஒளி. நெக்ஸ்ட் கொஸ்டின், தொல் உயிர் படிவங்களின் காலத்தை பற்றி அறிய உதவும் தற்போதைய முறை எது? தொல் உயிர் படிவங்களின் காலத்தை பற்றி அறிய உதவும் தற்போதைய முறை ஆப்ஷன் பி ரேடியோ கார்பன் முறை. ரேடியோ கார்பன் முறை அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், புகையிலை பழக்கம் அட்ரினலின் சுரப்பை தூண்டுகிறது. இதற்கு காரணமான காரணி எது? புகையிலை பழக்கம் அட்ரினலின் சுரப்பை தூண்டுகிறது. இதற்கு காரணமான காரணி ஆப்ஷன் ஏ நிக்கோட்டின் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விந்து உருவாக்கத்திற்கு ஊட்டமளிக்கும் பெரிய நீட்சி அடைந்த செல்கள் எது? விந்து உருவாக்கத்திற்கு ஊட்டமளிக்கும் பெரிய நீட்சி அடைந்த செல்கள் எது? ஆப்ஷன் பி செர்டோலி செல்கள் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டோச்சும் நாளமுள்ள சுரப்பியை அடையாளம் கண்ட. நாளமுள்ள சுரப்பி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன் டி உமிழ்நீர் சுரப்பி அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். இந்த கொஸ்டினை பார்க்கும்போது நாளமில்லா சுரப்பி அப்படின்னா என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க சரிங்களா. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின், ஆவினோ மூளைக்குருத்து உரை ஆய்வு டேஸ் என்பவரால் மேற்கொள்ளப்பட்டது. ஆவினோ மூளைக்குருத்து உரை ஆய்வு டேஸ் என்பவரால் மேற்கொள்ளப்பட்டது. ஆப்ஷன் சி எஃப்டபிள்யூ வெண்ட். ஆப்ஷன் சி எஃப்டபிள்யூ வெண்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர் சரிங்களா. இந்த வீடியோல 70 கொஸ்டின், அதாவது சயின்ஸ்ல இருந்து 70 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்துருக்கோம் சரிங்களா. இதை தொடர்ந்து சயின்ஸ்ல இருந்தும் சோசியல் சயின்ஸ்ல இருந்தும் பார்த்துடலாம். ஏற்கனவே சோசியல் சயின்ஸ்ல இருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்ம வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு. அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், பார்க்காதவங்க பார்த்துருங்க சரிங்களா. அப்படியே நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைமா பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா. ஓகே, தேங்க்யூ.